வணக்கம். ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி வியாழக்கிழமை இன்றைய நாளிலும் உங்களை ஏஆர்வி ரோஷன் நியூஸ் வழியாக சந்திக்கிறேன். தொடர்ந்தும் இந்த செய்திகளை அவதானித்து நீங்கள் தெரிவித்து வருகின்ற கருத்துக்கள், அதுபோல நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு நன்றி. நீங்கள் வைத்திருக்கின்ற நம்பிக்கையை நான் இப்போதும் காப்பாற்றுவதற்காக சரியான செய்திகளை தேடி எடுத்து பொருத்தமான ஆதாரங்களோடு சரியான முறையில் உங்களுக்கு கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன். இன்றைய நாளிலும் இலங்கை பற்றிய ஒரு சில முக்கியமான செய்திகளோடு இப்போது அதிகமாக அவதானிக்கப்படுகின்ற அமெரிக்க, ஈரான் இந்த போர் முனை, ஹோர்முஸ் நீரிணை இது தொடர்பான பல்வேறு முக்கியமான விடயங்கள் இங்கே உள்ளடங்கி இருக்கின்றன. இப்போது டொனால்ட் ட்ரம்ப் எங்களுக்கு ஒரு பிரேக்கிங் நியூஸ் ஒன்றை கொடுத்திருக்கிறார். இப்போது உலகளாவிய ரீதியில் வருகின்ற செய்தி ஸ்தாபனங்களின் செய்திகளை விட டொனால்ட் ட்ரம்பின் ட்ரூத் சோஷியல் மூலமாக எங்களுக்கு தரப்படுகின்ற அப்டேட்ஸ் தான் முந்திக்கொண்டு முதலில் விரைவாக வருகின்றன என்பதை அடிக்கடி சொல்லி வருவேன். இந்த ஒரு பக்கம் அமெரிக்காவின் பாதுகாப்பு செயலாளர் ஈரானுக்கான போர் எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறார். எந்த வேளையிலும் போர் வெடிக்கலாம் என்று சொல்லி அவர் எச்சரிக்கை கொடுத்து இந்த ஹோர்முஸ் நீரிணை முற்றுகையானது அமெரிக்கா விரும்பியவரை தொடரும் என்று சொல்லி அறிவித்திருக்கின்ற சூழ்நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் தந்திருக்கின்ற பிரேக்கிங் நியூஸ் உலகத்துக்கு நம்பிக்கை தரக்கூடிய ஒன்று. லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் போர் நிறுத்தம் ஒன்று 10 நாட்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார். இந்த இரண்டு நாடுகளின் தலைவர்கள் சார்பாக தான் இந்த சந்தோஷமான செய்தியை அறிவித்திருப்பதாக சொல்லுகின்ற டொனால்ட் ட்ரம்ப் தன்னால் நிறுத்தப்பட்ட 9வது போர் இது என்று சொல்லி பிரகடனம் செய்திருக்கிறார். உண்மையில் போர் யாரினால் நிறுத்தப்பட்டால் என்ன, அது உண்மையில் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒன்றுதானே. பாருங்கள், அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் ஒரு போர் நிறுத்தத்தை கொண்டு வந்து அது இன்னும் முழுமையான போர் நிறுத்தமாக இல்லை. இன்னமும் முற்றுகையை தொடர்கிறது. மறுபக்கம் ஹோர்முஸ் நீரிணையை ஈரான் மூடி வைத்திருக்கிறது. இதன் காரணமாக பொருளாதார சிக்கல்கள் உலகெங்கிலும் ஏற்பட்டுகின்ற சூழ்நிலையில் மறுபடி இந்த போர் மூலாமல் இருக்க இப்பொழுது பாகிஸ்தான் முனைந்து செயற்பட்டுக் கொண்டிருக்கிறது. நேற்று பாகிஸ்தானின் ராணுவ தளபதி ஈரானுக்கு போயிருந்தார். இன்று வடகுழா நாடுகளுக்கான விஜயத்தை மேற்கொள்ளப் போவதாக பாகிஸ்தான் பிரதமர் அறிவித்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில் இப்பொழுது ஏதோ ஒரு போர் ஒன்று அமெரிக்காவினால் நிறுத்தப்பட்டிருக்கிறது என்பது ஆறுதல் தரக்கூடியது. அதுவும் ஒரு சில மணித்தியாலங்களுக்கு முதலும் இஸ்ரேலினால் லெபனானின் தெற்கு முனை மீது தாக்குதல் நடத்தப்பட்ட பிறகும் இந்த அறிவித்தல் வெளியாகி இருக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக வரவேற்கக்கூடிய ஒன்று. அது பற்றி அவதானித்திருப்போம். இதுவேளை போர் முனையில் முதல் தடவையாக ரோபோக்கள் பயன்படுத்தப்பட்ட செய்தி ஒன்றை யுக்ரைன் அறிவித்திருக்கிறது. இது ரஷ்ய யுக்ரைன் போர் முனையில் நடைபெற்ற ஒரு விடயம். இதுவரை காலமும் தொழில்நுட்பங்கள் அதிகரித்த அளவு பயன்படுத்தப்பட்டதை பற்றி நாங்கள் பார்த்திருக்கிறோம். இப்போது நடைபெற்றுக் கொண்டிருந்த 6 வாரங்களாக நடைபெற்றிருந்த ஈரானுக்கு எதிரான அமெரிக்க இஸ்ரேல் யுத்தத்திலும் தொழில்நுட்பத்தின் நவீன தன்மைகள் தான் பயன்படுத்தப்பட்டன. ஆனால் ரோபோக்கள், இயந்திர மனிதர்கள் பயன்படுத்தப்பட்டதாக இல்லை. எனவே இப்பொழுது ஜெலன்ஸ்கி அறிவித்திருக்கின்ற இந்த செய்தியை பற்றிய முழுமையான விவரங்களை அறிந்து கொள்வதில் உங்களுக்கும் ஆர்வம் இருக்கும். அதை பற்றிய இதுவரை கிடைத்திருக்கின்ற சில முக்கியமான செய்திகளை கொண்டு வருகிறேன். மறுபக்கம் ஹோர்முஸ் நீரிணை முடக்கத்தின் காரணமாக ஐரோப்பிய நாடுகளில் இப்பொழுது விமான எரிபொருளுக்கான தட்டுப்பாடு ஏற்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை இலங்கையிலும் இந்த எரிபொருள் பெற்றுக்கொண்ட விடயம் தொடர்பாக, குறிப்பாக மசகு எண்ணெய்க்கு அதிக விலை கொடுத்து வாங்கிய விடயம் தொடர்பாக எழுந்திருக்கின்ற ஒரு சர்ச்சை, இதற்கு இலங்கை கனியவட கூட்டுத்தாபனம் தெரிவித்திருக்கின்ற பதில் ஆகியவை மிக முக்கியமானவை. நான் இந்த விரிவான உலக செய்திகளுக்கு செல்வதற்கிடையில் இலங்கை பற்றி ஒரு சில முக்கியமான செய்திகளை சொல்ல வேண்டியிருக்கிறது. ஒன்று, கனியவட கூட்டுத்தாபனம் விடுத்திருக்கின்ற ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு. வரும் வாரங்களில் இலங்கையிலே எரிபொருள் விலைகள் தாறுமாறாக அதிகரிக்கலாம், 3 மடங்காக அதிகரிக்கலாம் என்ற செய்திகள் வெளியாக இருக்கின்றன. இதற்கான மேற்கோள் செய்தியாக அமைந்தவை HSBC என்று சொல்லப்படுகிற இலங்கையில் தன்னுடைய வர்த்தக நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்த வங்கி இப்போது அதன் வெளிவாரி நடவடிக்கைகள் நேஷன் ட்ரஸ்ட் வங்கியிடம் ஒப்படைக்கப்படுகின்றன. ஆனால் அந்த வங்கியின் பணிப்பாளர் அண்மையில் நடைபெற்ற ஒரு கூட்டம் ஒன்றிலே ஹாங்காங்கில் வைத்து ஒரு முக்கியமான செய்தி ஒன்றை வெளியிட்டிருந்தார். இலங்கையை பொறுத்தவரையில் இந்த மசகு எண்ணெயை அதிக விலை கொடுத்து வாங்கி இருக்கிறது என்ற ஒரு செய்தியை அவர் சொல்லியிருந்தார். இதற்குத்தான் கனியவட கூட்டுத்தாபனம் தன்னுடைய மறுப்பை வெளியிட்டிருக்கிறது. மசகு எண்ணெய் கொள்வனவு தொடர்பாக பொய் பிரசாரம் இப்போது செய்யப்பட்டிருப்பதாகவும், தாங்கள் இது குறித்து சட்ட நடவடிக்கை எடுக்க இருப்பதாகவும் இலங்கையின் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் இது குறித்து முற்றாக நிராகரித்து இந்த செய்தியை கொண்டு வந்திருக்கிறது. ஹாங்காங்கில் அண்மையில் நடைபெற்ற முதலீட்டாளர் மாநாட்டில் உரையாற்றிய HSBC வங்கியின் தலைமை நிர்வாக அதிகாரி ஜார்ஜ் எல்ஹெடரி இது பற்றிய செய்தி ஒன்றை கொண்டு வந்திருந்தார். அவர் சொன்னார், ஆசிய நாடுகளுக்கான எண்ணெய் விலை, காப்புறுதி மற்றும் கப்பல் கட்டணங்களால் அதிகரிக்கக்கூடும். அது மிகப்பெரும் அதிகரிப்பை அண்மை காலத்தில் வெளிப்படுத்தக்கூடும் என்று சொல்லி குறிப்பிட்டு, இதன் போது இலங்கை ஒரு பீப்பாய் மசகு எண்ணெயை $286 கொடுத்து வாங்கிக் கொண்டது என்று சொல்லி அவர் ஒரு விடயத்தை தான் கேள்விப்பட்டதாக அவர் சொல்லியிருந்தார். இந்த கருத்தை அடிப்படையாக கொண்டு இன்று சில செய்திகள் வெளியாகி இருந்தன. பொதுமக்கள் மத்தியில் தேவையற்ற அச்சத்தையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தும் வகையில் இப்படியான போலி செய்திகள் வெளியாவதாக தன்னுடைய கண்டனத்தையும் கவலையும் வெளியிட்டிருக்கிறது எரிபொருள் கூட்டுத்தாபனம். எனவே நிறுவனத்தின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கப்படுகின்ற இப்படியான செய்திகள் குறித்து தாங்கள் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது.
இந்த பின்னணி மத்திய கிழக்கு நிலவுகின்ற அண்மைக்கால இந்த பதற்றமான சூழ்நிலை காரணமாக இலங்கைக்கு தேவையான மசகு எண்ணெயை மிகவும் சாதகமான விலையிலே ஏனைய நாடுகளை விட ஒப்பீட்டளவில் மிக குறைவான விலையிலேயே தாங்கள் கொள்வனவு செய்திருப்பதாக இப்போது கனியவட கூட்டத்தாபனத்தின் தலைவர் தெரிவித்திருக்கிறார். எனவே இதன் அடிப்படையில் மயூர நெத்திக்குமார குறிப்பிடுகின்ற இந்த செய்தியிலே தாங்கள் அண்மை காலத்தில் வாங்கிய எரிபொருள் பீப்பாய் விலைகளை கூட குறிப்பிடுகின்றனர். 71.99, 111.62, 71.81 மற்றும் 113.29 ஆகிய டாலர்களிலேயே தாங்கள் மசகு எண்ணெய் பீப்பாய்களை வாங்கியிருப்பதாகவும், எனவே இந்த செய்தி முற்றாக பொய்யானது என்று சொல்லி மறுப்பை தெரிவித்திருக்கிறது. சரி, எனவே நாங்களும் இந்த எரிபொருள் விலைகள் அதிகரிக்காது என்று நம்பியிருப்போம். இன்றைய நாளில் இலங்கையை பொறுத்தவரையில் முக்கியமாக பல்வேறு விபத்து செய்திகள் பதிவாகி இருக்கின்றன. அதே வேளையில் இன்னும் ஒரு செய்தி, சிவனேசத்துறை சந்திரகாந்தன் என்று அழைக்கப்படுகின்ற பிள்ளையான் திடீர் சுகவீனமுற்றதன் காரணமாக நேற்று அவர் சிறைச்சாலை வைத்தியசாலைக்கு அனுமதிக்கப்பட்டிருப்பதாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. கடந்த வருடம் ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி கிழக்கு பல்கலைக்கழக துணைவேந்தர் ரவீந்திரநாத் அவர்கள் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டமை இது 2006ஆம் ஆண்டு இடம்பெற்றது. அதன் அடிப்படையிலே அவரை கைது செய்து இப்பொழுது குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை நடத்தி வந்தது. என்றாலும் இவர் கைது செய்யப்பட்ட பிறகு உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான குற்றங்களும் இவர் மீது சுமத்தப்பட்டிருந்தன. எனவே அதன் முக்கியமான சந்தேக நபர்கள் ஒருவராக இவர் பெயரிடப்பட்டிருந்தார். கடந்த வருடம் ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி கைது செய்யப்பட்ட இவர் அண்மையில் கடந்த 2ஆம் தேதி மருத்துவ பரிசோதனைகளுக்காக சட்ட வைத்திய அதிகாரியிடம் அழைத்து வரப்பட்டிருந்தார். அதுக்கு பிறகு கல்கிசை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட வேளையில் அவர் தொடர்ந்தும் சட்டம் அதிபரின் பரிந்துரைகள் வரும் வரை விளக்கமறியலில் வைக்கப்பட வேண்டும் என்று நீதவான் உத்தரவிட்டிருந்தார். எனவே நேற்றைய நாளில் அவருக்கு திடீரென்று ஏற்பட்ட சுகவீனம் காரணமாகவே இப்போது சிறைச்சாலை மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவருக்கான மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதை அடுத்து தீவிர கண்காணிப்பில் அவர் இப்பொழுது வைக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. தொடர்ந்து வரும் நாட்களில் வரப்போகிற செய்திகளை பற்றி நாங்கள் இங்கே அவதானித்திருப்போம். இதேவேளை மட்டக்களப்பில் அண்மை காலத்தில் இந்த பெண்கள் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டமை, கிணற்றிலே தள்ளிவிடப்பட்டமை தொடர்பாக வெளியான ஒரு செய்தி பற்றிய நீதிமன்றத்தின் உத்தரவு பற்றிய செய்தி வெளியாகி இருக்கிறது. இது அண்மையில் ஒரு பெண் கிணற்றிலிருந்து காப்பாற்றப்பட்டிருந்தார். குற்றுயிரும் குறையுமாக இன்னும் ஒரு பெண்ணின் சடலமும் மீட்கப்பட்டிருந்தது. நேற்று நீதிமன்றத்துக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்த போதிலும் சந்தேக நபர்கள் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிறுத்தப்பட்டிருந்தார்கள். அப்போது நீதிமன்ற நீதிபதி தர்ஷினி முன்னிலையில் இந்த சந்தேக நபர்கள் 4 வரையும் முன்னிறுத்திய வேளையில் அவர்களை தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்கவும் நகைக்கடை உரிமையாளர்களை பிணையில் செல்லவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இவர்கள் கொள்ளையடித்த நகைகளை அந்த குறித்த நகைக்கடையிலேயே அடகு வைத்து பணத்தை பெற்றுக் கொண்டார்கள். இப்போது அவர்கள் மட்டும் பிணையிலே செல்லலாம் என்று சொல்லி நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. தொடர்ந்தும் இவர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டு தொடர்ச்சியாக விசாரணைகள் இடம்பெற வேண்டும் என்று நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. கொழும்பு மாவட்டத்தின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்தன கத்திரிகாராட்சி என்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவரை பற்றிய முறைப்பாடு ஒன்றை விசாரணை செய்ய வேண்டும் என்று கஸ்பாவ நீதிமன்றத்திலே கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவினர் தாக்கல் செய்த மனு ஒன்றின் அடிப்படையில் பெறப்பட்ட சோதனை பிடியாணையின் அடிப்படையிலேயே இவர் வீட்டில் சோதனை செய்யப்பட்ட வேளையில் ஆயுதங்கள் பெருமளவில் மீட்கப்பட்டுள்ளன. 4 துப்பாக்கிகள், அதில் 2 ஷாட்கன் வகை துப்பாக்கிகள், 2 29 மில்லிமீட்டர் பிஸ்டல்கள். இதில் ஒன்று சந்தன கத்திரிகாராட்சியின் பெயரிலும் ஏனைய 3 அவரது மனைவியின் பெயரிலும் பதிவு செய்யப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. இதுபோல ஒரு கைக்குண்டும் மீட்கப்பட்டிருக்கிறது. இது முன்பு செக்கோஸ்லோவாக்கியா அந்த நாடு இருந்தது. இப்போது அந்த நாடு செக்கியா மற்றும் ஸ்லோவாக்கியா அந்த 2 நாடுகளாக பிரிந்திருக்கிறது. அந்த நாட்டிலே செக்கோஸ்லோவாக்கியாவில் உற்பத்தி செய்யப்பட்ட ஒரு வெடிகுண்டு கைக்குண்டு ஒன்று கைப்பற்றப்பட்டுள்ளது. இதுபோல 200க்கும் மேற்பட்ட T-56 ரக தோட்டாக்கள், 2 T-56 ரக மெகசின்கள், அதுபோல 7.2 ரக தோட்டாக்கள் 31, 0.2 ரக தோட்டாக்கள் 103 மற்றும் இந்த கைக்குண்டு ஆகியன மீட்கப்பட்டுள்ளன. இப்பொழுது கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் அதிகாரிகள் இந்த இத்தனை தொகை ஆயுதங்கள் ஒரு ஆயுத களஞ்சியமே அவரது வீட்டில் இருந்திருப்பது போல தெரிகிறது. இதன் அடிப்படையில் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக சொல்லப்படுகிறது. சந்தன கத்திரிகாராட்சியின் இத்தனை தொகை ஆயுதங்கள் என்ன பின்னணிகளை பெறப்பட்டன என்பது பற்றிய விவரங்கள் இப்பொழுது ஆராயப்பட்டு வருவதாகவும் அதுவரை அவர் விளக்கமறியல் வைக்கப்படுவார் என்று சொல்லி தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளையில் இன்று புலனறுவை பகுதியிலும் மிக பெரும் அளவு ஆயுதங்கள் மீட்கப்பட்டுள்ளன. புலனறுவையில் உள்ள குளக்கட்டு பகுதி ஒன்றிலிருந்து 1200க்கும் மேற்பட்ட பெருந்தொகையான ஆயுதங்கள், இது T-56 ரக தோட்டாக்கள் இவ்வாறு மீட்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவல் ஒன்றை அடுத்து அங்கே உள்ள பராக்கிரம சமுத்திரத்தின் அணைக்கட்டுக்கு அருகே உள்ள வீடொன்றை சோதனை நடத்திய வேளையில் இத்தனை பெருந்தொகை ஆயுதங்கள் மீட்கப்பட்டுள்ளன. இதேவேளை நீண்ட நாட்கள் ஆழ்கடலில் மீன்பிடிப்பதற்கு சென்ற படகு ஒன்றை இந்த கடற்படையினர் நடத்திய சோதனையின் அடிப்படையில் 4 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதோடு பெருமளவு போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. இது யாருக்கு சொந்தமானது, என்ன காரணத்தினால் இந்த படகு இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டது, யாருடைய அழைப்பின் பேரில் கொண்டு வரப்பட்டது போன்ற விவரங்களை இப்போது இவர்கள் போலீசார் விசாரணையின் போது ஆராய்ந்து வருவதாக சொல்லப்படுகிறது. நீண்ட தூர கண்காணிப்பு கப்பல்களை கடற்படையினர் பயன்படுத்தியே இந்த சோதனை நடவடிக்கை மேற்கொண்ட வேளையிலே சந்தேகத்தின் அடிப்படையில் இந்த படகை சோதனையிட்ட வேளையில் இந்த கைதுகள் இடம்பெற்றிருப்பதாக தெரிகிறது. இது மட்டுமல்லாமல் ஒரு வருத்தத்துக்குரிய செய்தியை சொல்ல வேண்டியிருக்கிறது. இன்றும் நீரில் மூழ்கி 3 பேர் பலியான துயரமான செய்தி ஒன்று கிடைத்திருக்கிறது.
தெதுரோயா பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. 10 பேர் கொண்ட குழுவினர் இவ்வாறு நீராடச் சென்ற வேளையில் அதில் 3 பேர் மூழ்கி பலியாகி இருக்கின்றார்கள். இன்னும் பல பேரை காணவில்லை என்று சொல்லப்படுகிறது. 2 பேர் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது. இந்த பண்டிகை காலத்தில் மட்டும் 42 விபத்துகளில் 44 பேர் பலியாகி இருக்கின்றார்கள். இந்த துயர செய்திகள் எல்லாம் கேட்கும்போது உண்மையில் மிக மன வருத்தமாக இருக்கிறது. ஒரு பக்கம் எங்களது கவனஈனம், அவசரம், இதுபோல வீதியில் பாதுகாப்பு இல்லாமல் வாகனங்களை செலுத்துவதாகியதுதான் இந்த விபத்துக்கான காரணமாக சொல்லப்படுகிறது. இதிலே பெரு விபத்துக்களாக 20 விபத்துகள் பதிவாகி இருக்கின்றன. சின்ன குழந்தைகளும் பலியாகி இருக்கின்றனர். எனவே நாங்கள் இது குறித்து மிகுந்த அவதானமாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. இன்னொரு எச்சரிக்கை ஒன்று, முக்கியமான எச்சரிக்கை. வளிமண்டல திணைக்களம் நாளைய தினமும் மத்திய மாகாணத்தின் மாவட்டங்கள் தவிர்ந்த 21 மாவட்டங்களுக்கு இந்த எச்சரிக்கையை பிறப்பித்திருக்கிறது. அதிகமான வெப்பம் நிலவக்கூடிய நாளாக நாளைய நாளும் இருக்கும். எனவே இந்த வெப்பச்சுட்டன் அதிகமாக இருப்பதன் காரணமாக தொடர்ச்சியாக கடினமான உடற்பயிற்சிகள், வெயிலிலே அதிக நேரம் நிற்பது, நீர் அருந்தாமல் இருப்பது போன்ற விடயங்கள் காரணமாக எங்களுக்கு நீரிழப்பு ஏற்படலாம். இதனால் தசைப்பிடிப்பு, அதாவது ஹீட் ஸ்ட்ரோக் மற்றும் ஹீட் கிராம்ப்ஸ் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. மிகுந்த அவதானமாக இருங்கள். தேவையில்லாமல் வெளியில் செல்வதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். இப்போது இந்த நாளின் முக்கியமான சர்வதேச செய்திகள் பக்கம் செல்வோம். டொனால்ட் ட்ரம்பின் இன்றைய பிந்திய அறிவிப்பு மிக முக்கியமானது, மகிழ்ச்சியானது, பல பேருக்கு நிம்மதி தரக்கூடிய ஒன்று. லெபனான் மீது இஸ்ரேல் நடத்தி வருகின்ற அட்டூழியமான தாக்குதல்களுக்கு ஒரு முடிவு, தற்காலிக முடிவாவது இவ்வாறு இருக்கும் என்று சொல்லி நம்பப்படுகிறது. இன்று தன்னுடைய ட்ரூத் சோஷியல் பதிவு மூலமாக டொனால்ட் ட்ரம்ப் இந்த அறிவித்தலை கொண்டு வந்திருக்கின்றனர். 10 நாட்களுக்கு எந்த விதமான போரும் இடம்பெறாது என்பதை 2 நாட்டு தலைவர்களும் அறிவித்திருக்கிறார்கள் என்பதுதான் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லக்கூடிய மிக முக்கியமான சந்தோஷமான செய்தியாக அமைந்திருக்கிறது. தான் இப்போது லெபனான் ஜனாதிபதி சார்பாகவும் மறுபக்கம் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாஹூ சார்பாகவும் இந்த அறிவித்தலை தான் கொண்டு வருவதாக அவர் அறிவிக்கிறார். இதிலே லெபனான் ஜனாதிபதி ஜோசப் அவுன் மற்றும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாஹூ ஆகிய இருவரையும் தன் வெள்ளை மாளிகைக்கு அழைத்து அவர்களது உண்மையான நோக்கம் இந்த அமைதியை வலியுறுத்துவதாக அமைகின்றது என்ற அடிப்படையில் அவர்களை மகிழ்ச்சியோடு தான் வரவேற்று அவர்களோடு உரையாட விரும்புவதாகவும் தெரிவித்திருக்கிறார். டொனால்ட் ட்ரம்பின் இந்த அறிவிப்பு உலகளாவிய ரீதியில் பெரிய அளவு ஆச்சரியத்தை கொண்டு வரவில்லை. காரணம், நேற்று முன்தினம் முதல் தடவையாக 34 ஆண்டுகளுக்கு பிறகு அமெரிக்காவின் வாஷிங்டனிலே அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மார்க்கோ ரூபியோவின் தலைமையிலே அவரது ஏற்பாட்டின் அடிப்படையில் இஸ்ரேலிய பிரதிநிதிகளுக்கும் லெபனானிய பிரதிநிதிகளுக்கும் இடையில் பேச்சுவார்த்தை, சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த பேச்சுவார்த்தை இடம்பெற்றது. இன்று டொனால்ட் ட்ரம்ப் அறிவிக்கிறார், லெபனான் ஜனாதிபதி ஜோசப் அவுன் மற்றும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாஹூ ஆகிய இருவர் சார்பாகவும் தான் மகிழ்ச்சியாக அறிவிக்கின்ற செய்தி என்னவென்று சொன்னால் 10 நாட்களுக்கு போர் நிறுத்தம் இடம்பெறும். இந்த போர் நிறுத்தத்தின் அடிப்படையில் மிக மகிழ்ச்சியான செய்தியாக 9வது போரை தான் நிறுத்தியிருப்பதாக அவர் அறிவித்திருக்கிறார். என்றாலும் டொனால்ட் ட்ரம்ப் தலைமையில் தான் இப்பொழுது இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஈரான் மீது கடுமையான தாக்குதல்களை நடத்தி வருகின்றன என்பது முக்கியமான ஒன்று. அந்த போரையும் அவர் நிறுத்தினால் 10வது போரை நிறுத்திய பெருமை. இதன் அடிப்படையில் அடுத்த முறையில் இந்த நோபல் பரிசுக்கு உலக நாடுகள் எல்லோரும் சேர்ந்து அவரை தெரிவு செய்தாலும் அதில் எங்களுக்கு ஆச்சரியமோ மாற்று கருத்தோ இருக்க போவதில்லை. ஆனால் இப்போது அமெரிக்கா இந்த ஈரானுக்கான நிபந்தனைகளை கடுமையாக விதித்திருக்கிறது. அமெரிக்காவின் பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸத் விடுத்திருக்கிற அறிவிப்பின் அடிப்படையில் தாங்கள் எப்போது விரும்பினாலும் அப்போது வரை இந்த முற்றுகையை தாங்கள் தொடர்வோம் என்று அறிவித்திருக்கிறார். ஈரான் தன்னுடைய நிபந்தனைகளை கைவிட்டு பேச்சுவார்த்தை மேசைக்கு வந்து ஹோமுஸ் நீரிணையை திறப்பது, அதுபோல அணு ஆயுத நிபந்தனைகளை தவிர்ப்பது மட்டுமே இப்போது இதற்கு தீர்வாக அமையும். இல்லாவிட்டால் அமெரிக்கா மீண்டும் போருக்கு தயாராகும் என்ற அறிவிப்பும் இப்பொழுது விடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கிடையில் இன்று பீட் ஹெக்ஸத் சொல்லியிருக்கின்ற ஒரு முக்கியமான செய்தி உலகம் முழுவதும் சின்ன அச்சுறுத்தலை கொண்டு வரக்கூடியதாக அமைந்திருக்கிறது. ஈரான் தன்னுடைய நிபந்தனைகளை தளர்த்தி இந்த பேச்சுவார்த்தைக்கு இணக்கமாக வரும் வரை தாங்கள் எப்போது விரும்பினாலும் இந்த முற்றுகையை எப்படி வேண்டுமானாலும் தாங்கள் இதை நீடிக்க இருப்பதாக அவர்கள் இங்கே குறிப்பிட்டிருக்கிறார். With a message to Iran's military leadership, to the KH leadership and IRGC leadership, we're watching you. Our capabilities are not the same, our military and yours. Remember, this is not a fair fight. And we know what military assets you are moving and where you are moving them to. While you are digging out, which is exactly what you're doing, digging out of bombed out and devastated facilities, we are only getting stronger. You are digging out your remaining launchers and missiles with no ability to replace them. You have no defense industry, no ability to replenish your offensive or defensive capabilities. You only have what you have. You know that, and we know that. You can move things around, but you can't actually rebuild. You can dig out for now, but you can't reconstitute. But we can. We are reloading with more power than ever before, and better intelligence, even more importantly, better intelligence than ever before, as you expose yourself with your movement to our watchful eye. We are locked and loaded on your critical dual-use infrastructure,
on your remaining power generation and on your energy industry. குறிப்பாக இப்போது அவர்கள் சொல்லியிருக்கின்ற மிக முக்கியமான விடயமாக நாங்கள் பார்க்கும்போது, ஈரான் அமைதியை தெரிவு செய்தால் அதுக்கு ஒரு வளமான எதிர்காலம். அதுபோல உலக நாடுகள் விதித்திருக்கின்ற பொருளாதார தடைகளை அமெரிக்காவை முன்னின்று நீக்கும். மீண்டும் உலக சந்தையில் இணையக்கூடிய வாய்ப்பு ஈரானுக்கு ஏற்படும். ஈரான் மக்கள் நிம்மதியாக வாழ்வார்கள். இல்லாவிட்டால் ஈரானுக்கு தாங்கள் சொல்கின்ற செய்தியாக, தாங்கள் எப்போதும் உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை பீட் ஹெக்ஸெட் கொஞ்சம் அழுத்தமாக சொல்கிறார். இதெல்லாம் டொனால்ட் ட்ரம்ப் செய்தி குறிப்பு எழுதி கொடுப்பதை போலத்தான் இப்போது இந்த சென்ட்காம் சொல்லக்கூடிய உயர்மட்ட விடயங்களை அறிவிக்கின்ற அமெரிக்காவின் பணிக்குழாம், இதுபோல பீட் ஹெக்ஸெட் ஆகியோர் சொல்கின்ற செய்திகளும் அமைந்திருக்கின்றன. ஈரான் இந்த ஒப்பந்தத்தை நிராகரித்தால் தடை, அதாவது பிளாக்கேட் என்று சொல்லக்கூடிய முற்றுகை தொடரும். ராணுவ தாக்குதல்களை தாங்கள் மீண்டும் ஆரம்பிப்போம். எப்போதும் அதற்கான தயார் நிலையிலும் உச்சபட்ச தயார் நிலையில் அமெரிக்க துருப்புகள் இருப்பதையும் பீட் ஹெக்ஸெட் உறுதிப்படுத்துகிறார். எவ்வளவு காலம் அமெரிக்காவுக்கு தேவையோ அவ்வளவு காலத்துக்கு இந்த முற்றுகையை தாங்கள் நீடிக்க இருப்பதாக அவர்கள் குறிப்பிடுகின்றனர். இதேவேளை அமெரிக்கா நேற்றைய நாளில் 14 கப்பல்கள் இந்த முற்றுகை காரணமாக திருப்பி அனுப்பப்பட்டதாக ஒரு செய்தியையும் உறுதிப்படுத்துகிறது. இதெல்லாம் வேறு தடங்களிலிருந்து ஈரானின் துறைமுகங்களை நோக்கி வருகின்ற கப்பல்களுக்கு மட்டுமே இந்த தடை. ஏனைய கப்பல்கள் தடையில்லாமல் தங்கள் பாதையில் பயணிக்கலாம் என்பதுதான் அமெரிக்கா சொல்கின்ற மிக முக்கியமான விடயம். இப்போது இந்த லெபனான் மீதான இஸ்ரேலின் தாக்குதல்கள் நிறுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தாலும் ஹிஸ்புல்லா அமைப்பு தன்னுடைய கடுமையான எதிர்ப்பையும் அதிருப்தியையும் வெளிப்படுத்தி இருக்கிறது. இன்றும் இஸ்ரேல் தங்கள் பகுதிகள் மீது தாக்குதல் நடத்தியிருப்பதாக அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இதுபோல ஹிஸ்புல்லா தாங்கள் இப்பொழுது சில இஸ்ரேலின் முக்கியமான இடங்களை தாக்கியிருப்பதாக அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். தெற்கு லெபனானில் இஸ்ரேல் கைப்பற்றி வைத்திருக்கின்ற சில பகுதிகள் மீது தாங்கள் தாக்குதல் நடத்தியிருப்பதாக அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இன்று காலை வேளையில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் தெற்கு லெபனானில் வைத்து ஒருவர் கொல்லப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அவர் யார் என்று இதுவரை அடையாளப்படுத்தப்படவில்லை. இன்று பெஞ்சமின் நெட்டன்யாஹுவுக்கு லெபனான் ஜனாதிபதி அவுன் தொலைபேசி மூலமாக அழைத்து இந்த போர் நிறுத்தத்துக்கான உடன்பாட்டை வெளிப்படுத்தி இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் ஹிஸ்புல்லா அமைப்பினர் குறிப்பிடுகிறார்கள், அமெரிக்க இஸ்ரேல் ஏகாதிபத்தியம் தங்கள் மீது அநியாயமான தாக்குதல்களை நிறுத்தும் வரை இந்த போர் நிறுத்தமானது உடன்பாட்டுக்கு வராது. இது ஒருதலைப்பட்சமான போர் நிறுத்தமாகவோ இல்லாவிட்டால் போர் நிறுத்தம் என்ற போர்வையில் தங்கள் மீதான அழித்தொழிப்பு யுத்தமாகவோ இடம்பெறக்கூடாது என்று அவர்கள் தீர்மானமாக அறிவித்திருக்கிறார். எனவே இதை போர் நிறுத்தமாக கருத முடியுமா என்ற கேள்வி எங்களுக்கு எழுந்திருக்கிறது. காரணம், இப்போது லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் அல்ல இந்த போர் நிறுத்தம். உண்மையாக இந்த போர் நிறுத்தம் இடம்பெற வேண்டியது ஹிஸ்புல்லா அமைப்பினருக்கு எதிராக இஸ்ரேலின் தாக்குதலை நிறுத்துவதாக அமைய வேண்டும். மறுபக்கம் இப்பொழுது ஈரானிய போர் முனையிலும் ஹோர்முஸ் நீரிணையிலும் என்ன நடக்கிறது? இந்த கேள்வி ஒரு முக்கியமான கேள்வி. நேற்றைய நாளில் பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஈரானுக்கு விஜயம் செய்து அமெரிக்க அரசாங்கத்தின் சில விருப்பங்களை வெளிப்படுத்துகிறார். இல்லாவிட்டால் இந்த பேச்சுவார்த்தை மேடைக்கு வருவது பற்றியும் அதுபோல போர் நிறுத்தம் 22ஆம் தேதி முடிவுக்கு வருகின்ற வேளையில் அதை தொடர்வது பற்றியும் சில முக்கியமான விடயங்களை கொண்டு வந்திருந்தார். இதன் சார்பாக ஒரு நம்பிக்கை தெரிவிக்கப்பட்டது. ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையில் அணுசக்தி திட்டம் தொடர்பான பேச்சுவார்த்தையில் மிக முக்கியமான திருப்பு முனை ஒன்று ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக பாகிஸ்தான் தரப்பு செய்திகள் தெரிவித்திருந்தன. பாகிஸ்தானின் சில ஊடகங்களை மேற்கோள் காட்டி ஈரானின் பிரஸ் டிவி செய்தி ஒன்றை வெளியிட்டிருந்தது. பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஆசிம் முனீர் தலைமையிலான உயர்மட்ட குழு அமெரிக்காவிடமிருந்து ஈரான் தலைமைத்துவத்துக்கு அனுப்பப்பட்ட விசேட செய்தி ஒன்றை கையெழுத்திருந்தது. இது பற்றிய செய்தியை பின்னர் பிரஸ் டிவி உறுதிப்படுத்துகிறது. அவர்கள் சொல்கிறார்கள், ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி பாகிஸ்தானின் ராணுவ தளபதியை வரவேற்று பேச்சுவார்த்தைகள் முன்னெடுப்பதில் பாகிஸ்தான் காட்டும் அக்கறைக்கு தன்னுடைய நன்றியை தெரிவித்திருந்தார். இதேவேளை ஈரானும் இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு இணக்கமாக போர் நிறுத்தத்தை தொடர்வதற்கு தயாராகவே இருக்கிறது. ஆனால் தங்கள் மீது ஒருதலைப்பட்சமான இறுக்கமான நிபந்தனைகளை அமெரிக்கா விதிக்கக்கூடாது என்பதை அவர்கள் சொன்ன முக்கியமான விடயம். இப்படி இருக்கும்போது ஐரோப்பிய நாடுகளுக்கு இப்பொழுது விமான எரிபொருளுக்கான தட்டுப்பாடு நிலவிக் கொண்டு வருகிறது. எனவே ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டதால் உலகளாவிய ரீதியில் விமான எரிபொருள் கிடைக்காத ஒரு சூழ்நிலை இங்கே இருக்கிறது. இதன் காரணமாக ஆசிய நாடுகளை விட அதிகமாக பாதிக்கப்பட்டவை ஐரோப்பிய நாடுகள் தான். ஐரோப்பிய ஆணையம் இப்போதைக்கு முழுமையாக இந்த எரிபொருள் முடிந்துவிடவில்லை என்றாலும் விரைவில் தங்களுக்கு வழங்கல் பிரச்சனை இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. அமெரிக்கா இம்முறை உதவப் போவதில்லை. நேட்டோ தங்களுக்கு யுத்தத்தில் உதவாத இந்த சூழ்நிலையில் தாங்கள் எந்த வேளையிலும் இந்த ஈரானுக்கு இப்போது ஈரானிடமிருந்து பெறக்கூடிய எரிபொருளுக்கான அடுத்த கட்ட உதவியை ஐரோப்பிய நாடுகளுக்கு வழங்குவதில்லை என்று இப்பொழுது அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். எனவே ஐரோப்பிய நாடுகளுக்காவது இந்த பிரச்சனை தீர வேண்டும் என்பதுதான் இப்போது சவுதி அரேபியாவின் மூலமாக அமெரிக்காவுக்கு கொடுக்கின்ற அழுத்தத்துக்கான முக்கியமான காரணமாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இப்பொழுது ஐரோப்பிய நாடுகள் சவுதி அரேபியா மூலமாக அமெரிக்காவிடம் ஒரு அழுத்தம் ஒன்றை அண்மை காலமாக தெரிவித்து வந்திருப்பதை பற்றி நான் நேற்றைய நாள் செய்திகளில் சொல்லியிருந்தேன். எப்படியாவது இந்த முற்றுகையை அமெரிக்கா நீக்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோள் முன்வைக்கப்பட்டிருப்பது பற்றி. இப்போது ஏற்பட்டுகின்ற இந்த தடுமாற்றமான சூழ்நிலை அமெரிக்கா மீண்டும் போர் அறிவிப்பை கொடுத்திருப்பது. ஒரு பக்கம் டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையில் பேச்சுவார்த்தையை கொண்டு வருகிறார், அங்கே போர் நிறுத்தத்தை கொண்டு வருகிறார். இங்கே பார்த்தால் அடுத்து போர் முனைக்க தயாராகிறார் என்ற சூழ்நிலையில் இந்த போர் பதற்றத்துக்கு மத்தியில் பாகிஸ்தான் பிரதமர் வளைகுடா நாடுகளுக்கான தன்னுடைய விஜயத்தை மேற்கொள்கிறார். பாகிஸ்தான் இப்பொழுது இதில் முன்னின்று உழைத்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். நேற்று முழுக்க சீனா தலைப்புச் செய்திகள் இருந்தது. சீனா இனிமேலும் ஆயுத விநியோகத்தில் இடம்பெறாது என்று சொல்லி அமெரிக்காவுக்கு வழங்கிய உறுதிமொழி, அதைத் தொடர்ந்து ஈரான்
கொஞ்சம் பலவீனமான ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு வரப்பட்ட பிறகு அமெரிக்கா இந்த அழுத்தத்தை கொண்டு வருகிறது என்ற ஒரு ஒரு நிலை ஒன்றை ஏற்படுத்துகிறது. இப்போது இரண்டு நாடுகளையும் பேச்சுவார்த்தை மேடைக்கு கொண்டு வருகின்ற ஒரு நிபந்தனையை எடுத்துக்கொண்டு ஒரு முக்கியமான செய்தியை கொண்டு பாகிஸ்தான் பிரதமர் நேரடியாக பயணிக்கிறார் என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது. பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் 4 நாட்கள் அரசுமுறை பயணமாக சவுதி அரேபியா, கட்டார் மற்றும் துருக்கி ஆகிய நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். இப்போது இந்த கடும் பொருளாதார நெருக்கடியில் பாகிஸ்தான் சிக்கி தவித்த வேளையில் சவுதி அரேபியா $300 கோடி கூடுதல் நிதியுதவியாக அண்மை காலத்தில் வழங்கியிருக்கிறது. இல்லாவிட்டால் வழங்க முன் வந்திருக்கிறது. ஏற்கனவே வழங்கிய 42,000 கோடி ரூபாய், இது பாகிஸ்தான் ரூபாய்களில், இந்த கடனை செலுத்த 3 ஆண்டுகள் கூடுதலான அவகாசமும் வழங்கியிருந்தது. இப்போது இந்த வளைகுடாவில் ஏற்பட்டுள்ள பதற்ற சூழலை, ஈரானில் ஏற்பட்டுள்ள போர் முனையை தணிப்பதிலே மிக தீவிரமான கவனத்தை பாகிஸ்தான் செலுத்தி வருகின்ற சூழ்நிலையில் ஒன்று, இப்போது அந்நிய செலாவணி கையிருப்பை அதிக அளவில் கொண்டுவர இந்த விஜயம் உதவும். அதுபோல ஈரான் மற்றும் அமெரிக்க நாடுகளுக்கு இடையில் இந்த போர் பதற்றத்தை தணித்து ஒரு போர் நிறுத்தத்தை கொண்டு வருவதில், நிரந்தர சமாதானத்தை கொண்டு வருவதிலும் பாகிஸ்தானின் பங்களிப்பானது நல்ல பெயரை கொண்டு வரும். அதுபோல பாகிஸ்தானின் பொருளாதாரத்தில் ஏற்பட்டுள்ள சரிவை சமாளிக்கவும் இது உதவியாக இருக்கும் என்பதில் இந்த பயணம் மிக முக்கியமான பயணமாக கருதப்படுகிறது. மறுபக்கம் சீனா நேற்றைய நாளின் செய்திகளில் எவ்வாறு மிக முக்கியமான இடத்தை பிடித்திருந்ததோ அதே போல இன்றைய நாளில் ஆச்சரியப்படுத்தியிருக்கிறது உலக நாடுகளில். இப்போதெல்லாம் பொருளாதார வீழ்ச்சியை மற்ற நாடுகள் சந்தித்து வருகின்ற இந்த சூழ்நிலையில் இந்த முதல் காலாண்டில் சீனா 5% பொருளாதார வளர்ச்சி மட்டத்தை எட்டியிருப்பதாக சொல்லப்படுகிறது. மற்ற நாடுகளுக்கெல்லாம் எரிபொருள் பாதிப்பு, எரிபொருள் வெளியேற்ற பாதிப்பு, அதுபோல பயணப்பாதைகள், கப்பல் பயணப்பாதைகள் எல்லாம் மூடப்பட்டுகின்ற சூழலை அவர்களுக்கான மிக பெரும் ஆபத்தை ஏற்படுத்தி இருக்க, பொருளாதார சூழ்நிலையில் வீழ்ந்திருக்க, சீனா மட்டும் இந்த பொருளாதார முன்னேற்றத்தை கண்டிருப்பது மிக பெரும் ஆச்சரியமான ஒரு விடயமாக அமைந்திருக்கிறது. ஏதோ ஒரு விதத்தில் ஒவ்வொரு நாடுகள் பாதிக்கப்பட இன்னும் ஒரு நாடு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கண்டு வருகிறது என்ற ஒரு அடையாளத்தை இப்போது சீனாவின் இந்த வளர்ச்சி, இல்லாவிட்டால் வளர்ச்சி பற்றிய அறிவிப்பு ஏற்படுத்தி இருப்பதாக சொல்லப்படுகிறது. இது அமெரிக்காவும் இஸ்ரேலும் போரை தொடங்கின கடந்த பிப்ரவரி 28. இதற்கு பிறகு உலகின் 2வது பெரிய பொருளாதாரம் என்று சொல்லக்கூடிய சீனா முதல் காலாண்டு மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சியை அறிவித்திருக்கிறது. இதுவரைக்கும் அமெரிக்கா மற்றும் இதர நாடுகள் அறிவிக்கவில்லை. ஐரோப்பிய நாடுகள் பின்தங்கி இருக்கின்றன. ஏற்றுமதி வர்த்தகம் மூலமாகவே இந்த முதல் காலாண்டில் சீனா இத்தகைய பெருந்தொகையை ஈட்டியிருக்கலாம் என்று சொல்லி சீனாவின் மொத்த தேசிய உற்பத்தியை அடையாளப்படுத்தி நாங்கள் ஊகிக்கக்கூடியதாக இருக்கிறது. சீனாவின் இந்த முதல் காலாண்டில் மொத்த தேசிய உற்பத்தி 4.5%. பொருளாதார நிபுணர்கள் இந்த ஆண்டு வளர்ச்சி வீதம் 4.7% இருக்கும் என்று கணித்திருந்த நிலையில் அது 5% மேலே அதிகரிக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. எனவே சீனா தொடர்ச்சியாக இப்பொழுது உலகத்தின் வர்த்தக சந்தையிலும் பொருளாதார உற்பத்தியிலும் மிக பெரும் ஆதிக்கத்தை செலுத்தப் போகிறது என்பதை இந்த அறிவிப்பு மூலமாக நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஈரானில் இன்றைய நாளில் இடம்பெற்ற மற்றொரு முக்கியமான விடயம், 4 முக்கியமான சந்தேக நபர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். இவர்கள் மொசாடின் உளவாளிகள் என்று ஈரான் தெரிவிக்கிறது. இந்த 4 பேரது கைது நீண்ட காலமாக அவதானிக்கப்பட்டு தங்களால் எடுக்கப்பட்ட ஒரு நடவடிக்கை என்று சொல்லி அவர்கள் இங்கே குறிப்பிட்டிருக்கிறார்கள். இவர்கள் அண்மை காலமாக இடம்பெற்ற இந்த யுத்தத்திலே ஈரானுக்கு ஏற்பட்ட பேரழிவில் மிக முக்கியமான அங்கம் வகித்திருக்கலாம். கடந்த நாட்களில் 27 பேர் இவ்வாறு கைது செய்யப்பட்டிருந்தார்கள். அவர்களுக்கான கடுமையான தண்டனைகள் வழங்கப்பட்டிருந்தன. இப்போது இந்த 4 பேரின் கைது மேலும் பல புதிய விடயங்களை கொண்டு வரலாம் என்று சொல்லப்படுகிறது. மறுபக்கம் இன்று வெளியான இன்னும் ஒரு செய்தி, ஈரானில் ஒரு பெண்ணுக்கு வழங்கப்பட்ட, ஒரு பெண் உட்பட 4 பேருக்கு வழங்கப்பட்ட மரண தண்டனை தீர்ப்பு. சர்வதேச மன்னிப்பு சபை மற்றும் சர்வதேச அமைப்புகளின் அழுத்தங்களை மீறி ஈரான் நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. குறிப்பாக ஈரானில் ஜனநாயக போராட்டம் மற்றும் இதர போராட்டங்கள் ஆகியவற்றை நடத்தியவர்களுக்கு வழங்கப்படுகின்ற மிக முக்கியமான மரண தண்டனை தீர்ப்பாக அமைந்திருக்கிறது. தலைநகர் தெஹ்ரானில் நடைபெற்ற அரசுக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்களில் பங்கேற்று பல்வேறு குழப்பங்கள் ஏற்படுத்தியதாகவும், பாதுகாப்பு படையினர் மீது தாக்குதலை நடத்தியதாகவும், பொதுச் சொத்துக்களை சேதப்படுத்தியதாகவும் குறிப்பிட்டு இவர்களுக்கு இந்த தண்டனை வழங்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. இப்போது போர் முனையிலே ரோபோக்கள் பயன்படுத்தப்பட்ட அந்த ஆச்சரியமான செய்தி. இதுவரை காலமும் தொழில்நுட்பம் அதிக அளவில் போர் முனையிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேல் அனைத்து நாடுகளுமே இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இருக்கின்றன. ஆனால் முதல் தடவையாக போர் முனையிலேயே ரோபோக்களை பயன்படுத்தி ரஷ்யா கைப்பற்றி வைத்திருக்கின்ற தங்களது இடங்களை தாங்கள் மீட்டுக் கொண்டோம் என்று இப்பொழுது யுக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி அறிவித்திருக்கிறார். இந்த போர் முனையில் பங்கு பற்றிய ரோபோக்கள் பற்றிய முதல் தகவலை ஜெலன்ஸ்கி வெளியிட்ட வேளையில் அது உலகத்தை ஆச்சரியப்படுத்திய ஒன்றாக அமைந்திருக்கிறது. என்றாலும் இதை சான்றுகளோடு தாங்கள் காட்சிப்படுத்தி இருப்பதாகவும், இந்த ரோபோக்களை பயன்படுத்துவதன் மூலமாக தங்களது துருப்புகளுக்கு ஏற்பட்ட இழப்புகளை தாங்கள் கட்டுக்குள்ளே வைத்திருப்பதாகவும், இதன் மூலமாக ரஷ்ய துருப்புகளை பின்வாங்க வைத்திருப்பதாகவும் அவர் வெற்றிகரமாக அறிவித்திருக்கிறார். ஆனால் இந்த அறிவிப்பு வெளியாகி ஒரு சில மணித்தியாலங்களில் ரஷ்யா நடத்திய விமான தாக்குதல்களில் 6 பேர் யுக்ரைனிய தரப்பில் கொல்லப்பட்டிருப்பதாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது.
எனவே ஒரு பக்கம் போர் மேகங்கள் கொஞ்சமாக ஓய்ந்து வருகின்ற வேளையில் 4 ஆண்டுகளாக இந்த ரஷ்ய யுக்ரைனிய யுத்தம் நீடித்து வருவதையும் இப்போது புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தங்களது வீரர்களின் இறப்பை ஓரளவு கட்டுக்குள்ளே வைத்துக் கொண்டு தாங்கள் போரை தொடரலாம் என்ற நம்பிக்கையை ஜெலன்ஸ்கி ஏற்படுத்தி இருப்பது இந்த போர் இன்னும் தொடரும் என்ற அச்சத்தையும் அபாயத்தையும் கவலையும் தான் எங்களுக்கு கொடுத்திருக்கிறது. எனவே இந்த செய்திகளை நிறைவு செய்யும் முதல் முக்கியமான சில புதிய அப்டேட்ஸை நாங்கள் இப்பொழுது கவனித்து பார்த்தால், அமெரிக்க, ஈரான் நாடுகளுக்கு இடையிலான இந்த பேச்சுவார்த்தை இப்போதைக்கு எப்போது முன்னெடுக்கப்படும் என்ற திகதிகள் அறிவிக்கப்படும் என்று நாங்கள் யோசித்திருந்தோம். ஆனால் இதுவரைக்கும் அந்த திகதி குறித்த அறிவிப்பு எதுவும் வெளிவரவில்லை. மாறாக அமெரிக்கா இன்று ஈரானுக்கு மிகப்பெரும் அழுத்தம் ஒன்றைத்தான் கொடுத்திருக்கிறது. இப்போது ஹோர்முஸ் நீரிணையானது திறக்கப்படும் வரை, ஈரான் அணு ஆயுதம் தொடர்பான தன்னுடைய அமெரிக்காவின் நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ளும் வரை முற்றுகையை தொடரும் என்று அமெரிக்கா அறிவித்திருப்பது தனியே ஈரானுக்கு மட்டுமல்ல கலக்கத்தை தரக்கூடிய ஒன்று. உலக நாடுகள் அத்தனைக்கும் எரிபொருள் விநியோகம், அதுபோல் அந்த பகுதி வழியான கப்பல் பாதைகள் ஆகியன நிச்சயமாக சிக்கலுக்குள்ளாக போகின்றன என்பது உண்மை. எனவே இதை தடுத்து நிறுத்துவதற்கான ஒரே வழி பேச்சுவார்த்தை மேடைக்கு 2 நாடுகளையும் இணங்கச் செய்து கொண்டு வருவது. ஆனால் இன்று பீட் ஹெக்ஸத்தின் அறிக்கையும், அதுபோல இப்பொழுது பாகிஸ்தான் பிரதமரின் அவசரமான பயணமும் சேர்த்து எங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தி, அமெரிக்கா ஈரானுக்கு இன்னும் அதிகமான அழுத்தங்களை கொடுக்க போகுது. ஈரானுக்கு துணையாக ஓரளவு பின்னணியில் இருந்த சீனாவை நேற்றோடு அமெரிக்கா கொஞ்சம் விலகச் செய்திருக்கிறது. எனவே அமெரிக்காவின் அடுத்த அறிவிப்பு போர் நோக்கியதாக இருக்கலாம், அது அச்சுறுத்தல் விடக்கூடியதாக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. மறுபக்கம் இன்று அமெரிக்க ஜனாதிபதி போர் நிறுத்த அறிவிப்பை லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் அறிவித்திருந்த போதிலும் கூட, இப்போது அல் ஜசீரா பதிவு செய்திருக்கிற மிக முக்கியமான செய்தி, தெற்கு லெபனான் மீது தொடர்ச்சியாக இஸ்ரேல் தன்னுடைய தாக்குதல்களை நடத்தி வருகிறது. அமெரிக்க கிழக்கு பிராந்திய நேரம் என்று சொல்லக்கூடிய ஈஸ்டர்ன் ஸ்டாண்டர்ட் டைம் 5 மணி முதல் 10 நாட்களுக்கு இந்த போர் நிறுத்தம் இருக்கும் என்று டொனால்ட் ட்ரம்ப் பெருமையோடு அறிவிக்க, மறுமுனையில் இப்போது வரை தாக்குதல்கள் அங்கு இடம்பெற்றுக் கொண்டு வருவதாக சொல்லப்படுகிறது. இதுவரைக்கும் இந்த ஒரு மணித்தியாலத்தில் மட்டும் 50 தாக்குதல்கள் இஸ்ரேலினால் நடத்தப்படுகின்றன தெற்கு லெபனானில். எனவே போர் நிறுத்தம் சாத்தியமா? இன்றைய நாளின் செய்திகள் குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன? கமெண்ட்ஸாக பதிவு செய்யுங்கள். மீண்டும் அடுத்த முக்கியமான செய்தி தொகுப்போடு உங்களை சந்திக்கிறேன்.